ஹே எவ்ரிஒன்! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேசிக்கா வந்து இந்த டேட்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு டேட்டாக்கு எப்படி மூவ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலா லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்திருந்தோம்னா, அ ஒரு இடத்துல டேட்டா இருக்கு. சோர்ஸ்ல வந்து டேட்டா இருக்கு. அந்த சோர்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவ நம்ம எங்க வந்து வைக்கணும்னு கேட்டீங்கன்னா, டெஸ்டினேஷன்ல வைக்கணும்ன்றது தான் கான்செப்ட். அத எடுத்துட்டு வந்து வைக்க போறவர் யாருன்னா, நமக்கு வந்து அந்த மாரியான ஒரு வண்டி தேவைப்படுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த வண்டி தான் என்ன பண்ணும், அந்த பொருள அதுலருந்து பிக் பண்ணி, அந்த வண்டி இங்க வந்து இந்த ஏரியால கொண்டு வந்து நிப்பாட்டுவார். கரெக்ட்டுங்களா? இத பத்தி தான் கொஞ்சம் பேசிக்கா ஒரு சின்ன இது மாரி எக்ஸாம்பிள்லாம் வச்சு பார்த்துருந்தோம். இதுக்கு என்னென்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்றத பார்த்தோம். முதல்ல வந்து லிங்க்டு சர்வீஸ் தேவைப்பட்டுச்சு, டேட்டா செட் தேவைப்பட்டுச்சு, அப்புறம் இன்டகிரேஷன் ரன் டைம் தேவைப்பட்டுச்சு. லிங்க்டு சர்வீஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சோர்ஸையும், அந்த வண்டியையும் லைக் அந்த சோர்ஸையும் நமக்கு அந்த அ ஏடிஎஃப் ஏடிஎஃப்யும் கனெக்ட் பண்றவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, லிங்க்டு சர்வீஸ். இன்டகிரேஷன் ரன் டைம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் வந்து இந்த ஏடிஎஃப் ரன் ஆகுறதுக்கு உண்டான ப்ராசஸர் குடுக்குறவரு. கன்சியூம் பவர் குடுக்குறவரு. நம்ம ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக பெட்ரோல்ன்ற மாரி பார்த்துருந்தோம். கரெக்ட்டுங்களா? அந்த கன்சியூம் பண்றதுக்கு, அந்த ப்ராசஸ் பண்றதுக்கு உண்டான கன்சியூம் பவர் குடுக்குறவர் தான் இந்த இன்டகிரேஷன். அதுக்கப்புறம் இவரு எத வச்சு ப்ராசஸ் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, டேட்டா வச்சு தான் ப்ராசஸ் பண்ண போறாரு. அந்த டேட்டா அத தான் நம்ம என்ன சொல்றோம்ன்னு கேட்டீங்கன்னா, டேட்டா செட்ன்றத நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துருந்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம்ன்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கா இப்போ ஜஸ்ட் இது உள்ள ஒரு டேட்டா இருக்கு அப்படின்ற மாரி வச்சுப்போம். அந்த டேட்டாவ எடுத்துட்டு வந்து இப்போ இங்க எப்படி வைக்கிறது? அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு இங்க இருக்கக்கூடிய டேட்டாவ காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ண போறோம். அது எப்படி அப்படின்றத தான் நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஓகே. அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, என்னோட Azure அக்கவுண்ட்க்கு வந்துக்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம்? Azure அக்கவுண்ட்ல வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஜஸ்ட் இப்ப நான் என்ன பண்ண போறேன்றத நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். அப்போ உங்களுக்கு வந்து நம்ம பண்ணும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுரும். இப்போ இங்க ஒரு இது இருக்குன்னு வச்சுப்போம். லைக் இது வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணலாம்னா, Azure டேட்டா லேக்ன்னு வச்சுப்போம். அதான பிளாப் ஸ்டோரேஜ் நமக்கு. இங்க வந்து ஒரு ஏடிஎல்எஸ் இருக்கு. Azure டேட்டா லேக் ஸ்டோரேஜ் இருக்கு. இங்கேயும் ஒரு ஏடிஎல்எஸ் இருக்குன்ற மாரி வச்சுப்போம். இவர் வந்து சோர்ஸு. இதுல வந்து சோர்ஸ்க்கு உண்டான டேட்டா இருக்கு. இதுல வந்து ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல நம்ம இந்த ஏடிஎல்எஸ்க்கு மூவ் பண்ண போறோம். அதுதான் நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஃபைல எடுத்துட்டு வந்து எங்க வைக்க போறோம்? இங்க வைக்க போறோம். அது எப்படி வைக்கிறது? அப்படின்றத பார்க்கலாம். அப்ப நான் என்ன பண்ணணும்? முதல்ல எனக்கு இந்த சோர்ஸ ரெடி பண்ணி ஆவணும். அதுக்கப்புறம் இங்க கொண்டு வந்து இது வைக்க போறாரு பார்த்தீங்களா ஒரு ஃபைலு. அந்த ஏரியாவ ரெடி பண்ணி ஆவணும். கரெக்ட்டுங்களா? அப்போ இது பேர் என்ன? ஏடிஎல்எஸ். ஏடிஎல்எஸ்னா என்ன? ஒரு ஸ்டோரேஜ். அப்போ நம்ம எந்த சர்வீஸ்க்கு போய் ஆகணும்னு கேட்டீங்கன்னா, ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்க்கு போய் ஆகணும். ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்க்கு எப்படி போவோம்? ஒண்ணு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனா, என்னோட எக்ஸாக்ட் சப்ஸ்கிரிப்ஷன் போய்க்கணும். அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு நம்ம வந்து இந்த ரிசோர்ஸ் குரூப் போய்க்கணும். ரிசோர்ஸ் குரூப்ஸ்ல நமக்கு தேவையான ரிசோர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு, அதுல நமக்கு என்ன ரிசோர்ஸ் தேவையோ அந்த ரிசோர்ஸ நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரியேட்ன்றத கிளிக் பண்றேன். இந்த கிரியேட்ன்றத கிளிக் பண்ணேன்னா, என்னோட ரிசோர்ஸ் நம்ம செலக்ட் பண்ற மாரி இருக்கும். என்ன ரிசோர்ஸ் செலக்ட் பண்ண போறோம்ன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த சர்ச் பாக்ஸ்ல வந்து ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஏன்னா, அது உள்ள தான் நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஏடிஎல்எஸ் இருக்கும். நான் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ட கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு அத கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் குடுத்துக்கலாம். குடுத்துட்டோம்னா நமக்கு இது வந்துருச்சு. இப்ப சப்ஸ்கிரிப்ஷன் என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான். நான் வச்சிருக்கிறது ஒரே ஒரு ரிசோர்ஸ் குரூப் தான். அதாவது ரிசோர்ஸ் குரூப்னா ஜஸ்ட் ஃபோல்டர் ஓகேங்களா? இந்த ஃபோல்டருக்குள்ள தான் வரப்போகுது. இப்போ நம்ம வந்து ஒரு சோர்ஸ் நேம் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்க்கு ஒரு நேம் குடுக்கணும். இந்த அ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சோர்ஸ் ஏடிஎல்எஸ் அதாவது ஸ்டோரேஜ் ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்ணலாம்ன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து சோர்ஸ்ன்னே பேர் வைக்கிறேன். ஆனா இந்த நேம் ஆல்ரெடி எடுத்திருப்பாங்க. அதனால நமக்கு வராது. பாத்தீங்களா வரல. அப்ப நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா, கொஞ்சம் யூனிக்கா குடுத்தாகணும். நான் இப்ப யூனிக்கா என்ன குடுக்கலாம்ன்னு கேட்டீங்கன்னா, சோர்ஸ் அக்கவுண்ட்ன்றத குடுத்து பார்க்கலாம். ஏதாவது வருதான்ட்டு. அதுலயும் இல்ல. சரி ஓகே. சோர்ஸ்ன்னு சொல்லி குடுத்துட்டு, நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னைக்கு டேட்ட போட்டு விட்டுருவோம். 24/12/2023 இத குடுத்து பார்ப்போம் வருதான்ட்டு. ஓகே சூப்பர். இப்போ இதுக்கு வந்து வேல்யூ இருக்கு. இந்த மாரி இன்னும் யாரும் இதுவரையும் கிரியேட் பண்ணல. அதனால நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரீஜியன். ரீஜியன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். நியர்பையா எந்த ரீஜியன் இருக்கோ அத குடுத்துக்கோங்க. இல்ல டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அத அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து ஸ்டாண்டர்ட் வேணுமா, பிரீமியம் வேணுமான்னு கேட்குது. நம்ம வந்து ஆஸ் யூசுவலா ஸ்டாண்டர்ட்லயே போய்க்கலாம். அதுக்கப்புறம் ரிடண்டன்ட் இத மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, லோக்கல் ரிடண்டன்ட் இத மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, இந்த லோக்கல் ரிடண்டன்ட் வச்சுப்போம். அப்பதான் காஸ்ட் கொஞ்சம் கம்மியா புல் பண்ணுன்றதுக்காக. நெக்ஸ்ட் குடுத்துடலாம். நெக்ஸ்ட் குடுத்துட்டு இங்க நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண போறது கிடையாது. இந்த ஹைரார்ச்சிக்கல் நேம் ஸ்பேஸ மட்டும் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா, இப்ப இது என்னவா மாறிடும்னு கேட்டீங்கன்னா, ஏடிஎல்எஸ்ஸா மாறிடும். டேட்டா லேக் ஸ்டோரேஜா மாறிடும். Azure டேட்டா லேக் ஸ்டோரேஜ். அப்படி இத மாத்தலன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது டிக் பண்ணலன்னா என்னவா இருக்கும்? ஜஸ்ட் ஃபார் பிளாப் ஸ்டோரேஜா இருக்கும். அதாவது Azure டேட்டா லேக் ஸ்டோரேஜ் ஜெனரேஷன் 1ஆ இருக்கும். நம்ம இத செக் மார்க் பண்ணிட்டோம்னா, ஜெனரேஷன் 2ஆ மாறிடுவாரு. அந்த ஜெனரேஷன் 2 தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, Azure டேட்டா லேக் ஸ்டோரேஜ்ன்றாங்க.
ஓகே. மத்ததெல்லாம் நம்ம எதுவுமே டச் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் நெட்வொர்க்கிங் போயிடலாம். நெட்வொர்க்கிங்லயும் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. நெக்ஸ்ட் குடுத்துடலாம். அப்புறம் டேட்டா புரொடெக்ஷன். டேட்டா புரொடெக்ஷன் 7 டேஸ்லயே இருக்கட்டும். இதுல டேட்டா லாஸ் ஆச்சுன்னா 7 டேஸ்க்குள்ள நம்மளால திரும்ப எடுத்துக்க முடியும். அதனால அப்படியே வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் குடுத்துடலாம். இதெல்லாமே நம்ம எதுவும் பார்க்க தேவையில்ல. என்கிரிப்ஷன்லாம் அப்படியே டிஃபால்ட்டாவே இருக்கட்டும். அப்புறம் டாக்ஸ் உங்களுக்கு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் குடுக்கறதா இருந்தா டிஸ்கிரிப்ஷன் குடுத்துக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் குடுங்க. இப்போ வந்து வேலிடேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது வேலிடேட் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் ஆயிரும். அதாவது இந்த பர்ட்டிகுலர் ஏரியா நமக்கு கிரியேட் ஆயிரும். அதே மாரி இதுக்கும் ஒரு பர்ட்டிகுலர் ஏரியா நான் கிரியேட் பண்ண போறேன். ஏன்னா நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஃபைல தான் நான் யூஸ் பண்ணி இங்க இருக்கக்கூடிய ஃபைல இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறேன். கரெக்ட்டுங்களா? ஜஸ்ட் என்ன பண்றோம்ன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் என்ன பண்றோம்ன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஃபைல் எடுத்துட்டு வந்து இங்க புஷ் பண்றோம். அதுதான் நம்ம இப்ப பண்ண போறோம். ஓகே. நமக்கு வந்து இது இதாயிருச்சு. கிரியேட் பட்டன் எனேபிள் ஆயிருச்சு. கிரியேட் குடுத்துருவோம். கிரியேட் குடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் ஆயிரும். இது கொஞ்சம் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது வர வரலையும். நமக்கு என்ன ஆயிருச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரிசோர்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. கோ டூ ரிசோர்ஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ரிசோர்ஸ்குள்ள டைரக்ட்டா ஓப்பன் ஆயிடும். இப்ப நம்ம வந்து ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் உள்ள வந்துட்டோம். அது உள்ள வந்ததுக்கப்புறம் ஃபைல் அப்லோட் பண்ணணும்னா, நீங்க டைரக்ட்டா கண்டெய்னருக்குள்ள போயிட்டு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும். கண்டெய்னர் கிரியேட் பண்ணாம உங்களால ஃபைல் அப்லோட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இதுல இப்போதைக்கு பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், கண்டெய்னர்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏதாவது ஒரு நேம் வைங்க. நான் என்ன வைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, CSV அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன் அந்த ஃபோல்டர் நேம்க்கு. அப்படி இல்லனா நான் ஜஸ்ட் வந்து சோர்ஸ்ன்னே வச்சுக்கிறேனே. அந்த ஃபோல்டர் நேமே சோர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரி. இப்ப அந்த சோர்ஸ் நேம்ன்ற ஃபோல்டர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அத ஓப்பன் பண்ணிக்கிறேன். அத ஓப்பன் பண்ணீங்கன்னா, இங்க தான் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணலாம். நான் இத அப்லோடுன்னு கிளிக் பண்றேன். அப்லோடுன்னு கிளிக் பண்ணா, இங்க எனக்கு என்ன கேட்கும்னு கேட்டீங்கன்னா, ஃபைல் அப்லோட் பண்றதுக்குண்டான ஆப்ஷன் கேட்கும். நான் என்ன பண்றேன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு எந்த ஃபைலுமே கிடையாது. அதனால நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஐடி அதுக்கப்புறம் நேம் அப்படின்ற மாரி நம்ம வச்சுட்டு 1, A 2, அப்படின்ற மாரி செட் பண்ணிக்கலாம் ஃபைலு. 3, C. ஒரு ஃபைல் நம்ம கண்ட்ரோல் எஸ் குடுத்து சேவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, என்னோட டெஸ்க்டாப்ல போயிட்டு டெஸ்ட் ஆல்ரெடி நெறைய டெஸ்ட் இருக்குது. நான் டெஸ்ட் 3ன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். test3.csvன்னு வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஃபைலோட நேம் வந்து CSVன்ற மாரி நான் வச்சுட்டு இது சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் இப்ப எனக்கு என்ன ஆயிருச்சுன்னு கேட்டீங்கன்னா, சேவ் ஆயிரும். சரி, இப்ப நான் அந்த ப்ரௌஸ் கிளிக் பண்ணிட்டு அந்த பர்ட்டிகுலர் ஃபைல வந்து நான் செலக்ட் பண்ணணும். டெஸ்ட் அப்படின்றத test3 தான் இப்ப நம்ம கிரியேட் பண்ணது. அத குடுத்துட்டோம்னா அந்த ஃபைல் வந்து இதுல வந்துரும். இப்ப அப்லோட் குடுத்தீங்கன்னா, இந்த ஃபைல் வந்து இதுல அப்லோட் ஆயிருச்சு. ஓகே, சூப்பர். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், எனக்கு இந்த பர்ட்டிகுலர் ஏரியாவ நம்ம செட் பண்ணிட்டோம். எந்த ஏரியாவ? இந்த பர்ட்டிகுலர் ஏரியா கிரியேட் ஆயிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியாகணும்னா, இங்க இருக்கக்கூடிய ஃபைல் எடுத்துட்டு போயிட்டு இங்க வைக்கணும். கரெக்ட்டுங்களா? அத யார யூஸ் பண்ணி வைக்கணும்னா, ADF யூஸ் பண்ணி வைக்கணும். அப்போ இது ஒரு இடத்த கிரியேட் பண்ணணும்ல. இப்போ இங்க ஒருத்தர் இருக்காரு. அவர் வேற ஒரு வீட்டுக்கு குடியேறணும்னு ஆசைப்படுறாருன்னா, அப்போ வேற ஒரு வீடு இருந்தா தானே இவரால வேற ஒரு வீட்டுக்கு போக முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணியாகணும், இங்க ஒரு வீட்டையும் கட்டியே ஆகணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அகைன் ஹோம் போய்க்கோங்க. உங்களோட பர்ட்டிகுலர் அதே ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்க்கு போயிருக்கோங்க. சாரி, அதே உங்களோட ரிசோர்ஸ் குரூப்க்கு போய்க்கோங்க. ரிசோர்ஸ் குரூப்ல போயிட்டு இப்ப இங்க பாருங்க, சோர்ஸ்ன்னு இருக்கா? இதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறேன். அது வந்து டார்கெட். இங்க போயிட்டு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ன்றத குடுத்துட்டு உள்ள போனீங்கன்னா, இந்த ஆப்ஷன் இருக்கும். செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் குடுங்க. கிரியேட் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து கீழ வந்து ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்க்கு ஒரு நேம் கேட்கும். நீங்க தான் ஒரு நேம் குடுத்தாகணும். இப்ப நான் என்ன நேம் குடுக்குறேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் டார்கெட்ன்றது குடுத்துடுறேன். டார்கெட்ன்னு குடுத்துட்டு இன்னைக்கு டேட்ட போட்டு விட்டுறலாம். 24/12/23 குடுத்துடலாம். டேட் கிடைச்சிருச்சு. வேற எதுவும் மாத்த தேவையில்ல. இந்த GRS மட்டும் மாத்திட்டு எல்லாரும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் குடுத்துருங்க. மத்தது எல்லாமே இப்படி ஜஸ்ட் நெக்ஸ்ட் குடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி இந்த நேம் ஸ்பேஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது ADLS இருக்கும். அதாவது Azure Data Lake Storageஆ இருக்கும். நெக்ஸ்ட் குடுத்துருங்க. அதுக்கும் நெக்ஸ்ட் குடுத்துருங்க. ஃபைனலா வந்துடலாம் நம்ம. எல்லாமே இப்ப நீங்க ஒருவேளை இதுல இந்த ஆப்ஷன் நீங்க டைரக்ட்டா செலக்ட் பண்ற மாரி இல்லன்னா, ஸ்ட்ரெயிட்டா ரிவ்யூ ஆப்ஷன் குடுத்துட்டீங்கன்னா, கடைசி டேப்க்கு வந்துரும். நான் இப்ப டைரக்ட்டா இது நெக்ஸ்ட் ரிவ்யூ குடுக்காம இங்க இருக்கக்கூடிய ரிவ்யூ குடுத்துட்டேன்னா, அதுவே ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணிடும். ரிவ்யூ பண்ணி நம்ம குடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் அதுக்கு அக்செப்டபிளா இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா, அது வேலிடேஷன் சக்சஸ்ஃபுல்லா இதாயிட்டு கிரியேட் பட்டன் எனேபிள் ஆயிடும். நம்ம கிரியேட் பண்ணி இப்ப குடுக்கலாம். ரிசோர்ஸ் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இத ஓப்பன் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ணி டைரக்ட்டா நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, உங்களோட கண்டெய்னர ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழ போனீங்கன்னா, இங்க இருக்கும். கண்டெய்னர்ஸ் இருக்கும். இத கிளிக் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ணிட்டு, இதுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் என்ன ஃபோல்டர் கிரியேட் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, டார்கெட்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி போட்டு வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்ப என்ன ஆயிருச்சுன்னு கேட்டீங்கன்னா, டார்கெட் கிடைச்சிருச்சு. அப்போ இப்ப என்கிட்ட இந்த என்வைரன்மென்டல் செட்டப் நான் பண்ணிட்டேன். இப்ப என்கிட்ட சோர்ஸ் லொகேஷனும் இருக்கு. டார்கெட் லொகேஷனும் இருக்கு. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் அஷூர்ல இருக்கக்கூடிய சர்வீஸ வச்சே புல் பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல நம்ம வந்து வேற டேட்டாபேஸ்ல இருந்துலாம் டேட்டாவ எப்படி புல் பண்றது? அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த செட்டப் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம எங்க போலான்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் ADFக்கு போகணும். ஏன்னா, இங்க இருக்கக்கூடிய டேட்டாவ எடுத்துட்டு போயிட்டு காப்பி பண்ணி, அதாவது காப்பி பண்ணினா அது மீன்ஸ் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய டேட்டா எடுத்துட்டு வந்து இங்க நம்ம குடுக்கணும்.
ஒரு சர்வீஸ்ல இருந்து இன்னொரு சர்வீஸ்க்கு டேட்டாவை அனுப்பணும். அது எப்படி அனுப்புறது? நம்ம ஏடிஎஃப் மூலியமா தான் போணும். ஸோ ஏடிஎஃப்க்கு எப்படி போறது? ஒண்ணு இந்த சர்ச் பாக்ஸ்ல போயிட்டு, இங்க போயிட்டு நீங்க குடுக்கலாம். ஸோ அஸ்யூர் டேட்டா ஃபேக்டரி அப்படின்ற மாரி நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா அது வந்துரும். ஸோ இத கிளிக் பண்றேன் பாருங்க. வந்துருச்சு பாருங்க. இத ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்க ஏடிஎஃப் என்னவோ அந்த ஏடிஎஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஏடிஎஃப்ல போயிட்டு அ லான்ச் ஸ்டுடியோ இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணுங்கன்னா, உங்களுக்கு தனியா ஒரு டேப் ஓப்பன் ஆயி, அந்த அஸ்யூர் டேட்டா ஃபேக்டரின்ற டூலே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த அஸ்யூர் டேட்டா ஃபேக்டரி பத்தி தான் நம்ம வந்து பேசிக்கான டூர்லாம் நம்ம வந்து லாஸ்ட் செஷன்ல நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஒரு ஆப்ஷனும் எப்படி, என்ன மாரியான பர்ப்பஸ்க்காக ஒர்க் ஆகுது, ஹோம்னா என்ன, ஆத்தர்னா என்னன்றது பார்த்துருந்தோம். கரெக்ட்டுங்களா? சரி. இப்போ நம்ம ப்ராசஸ்க்கு போலாம். என்ன ப்ராசஸ்ஸு? இப்போ இந்த டேட்டா எடுத்துட்டு வந்து நான் இங்க குடுக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து ஏடிஎஃப் வந்து இங்க கொண்டுட்டு போவார். கரெக்ட்டுங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆக்சுவலா நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம பேசிக்கா எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நம்ம பண்ணல. எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப அப்ரோச்சுமே நம்ம ட்ரை பண்ணல. இது வந்து ரொம்ப காமனா ஜஸ்ட் காப்பி மட்டும் பண்ண போறோம். ஆக்சுவலா இதுதான் பேஸ். இது தெரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஈஸியா இருக்கும். சரி எப்படி காப்பி பண்றது? ஒரு ஏடிஎல்எஸ்ல இருந்து இன்னொரு ஏடிஎல்எஸ்க்கு எப்படி காப்பி பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஆத்தர் டேப கிளிக் பண்ணிக்கோங்க. ஆத்தர் டேப கிளிக் பண்ணிட்டு, இங்க பிளஸ் சிம்பல் இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்க காப்பி டேட்டா டூல் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுதான் என்ன பண்ண போறாருன்னா, டேட்டாவ காப்பி பண்ண போறாரு. ஸோ, அதனால இத கிளிக் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒண்ணு பில்ட் இன் காப்பி டாஸ்க், இன்னொன்னு மெட்டா டேட்டா டிரைவன் காப்பி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். ஸோ, பில்ட் இன் காப்பி டாஸ்க்னா எல்லாமே அதிலேயே இருக்கும். நம்ம ஈஸியா எடுத்து குடுக்குற மாரி இருக்கும். ஸோ, இப்போதைக்கு நீங்க என்ன வச்சுக்கோங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பில்ட் இன் காப்பி டாஸ்க் வச்சுக்கோங்க. நம்ம ஃபியூச்சர்ல இதெல்லாம் பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ, டாஸ்க் இதெல்லாம் என்னன்றது ரன் ஒன்ஸ் நான் ஷெட்யூல் பண்றது எப்படி, டம்ப்ளிங் விண்டோ பண்றது எப்படின்றத நம்ம வந்து ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஓகே. இப்போதைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் கேட்டீங்கன்னா, பில்ட் இன் காப்பி டாஸ்க் வச்சுட்டு நான் நெக்ஸ்ட் குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் குடுத்தோனே சோர்ஸ் டைப் இருக்கு. ஸோ, அதாவது எந்த இடத்துல இருந்து டேட்டாவ எடுத்துட்டு வரீங்கன்னு கேட்குது. நமக்கு அந்த டேட்டாவ எங்க இருந்து எடுத்துட்டு வரோம்? ஏடிஎல்எஸ்ல இருந்து எடுத்துட்டு வரோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இங்க சொல்லணும். என் சோர்ஸ் டைப் யாரு அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ, நம்மளோட சோர்ஸ் எங்க இருந்து எடுத்துட்டு வரோம்னு கேட்டீங்கன்னா, இந்த பிளாப் ஸ்டோரேஜ்ல இருந்து தான். ஆக்சுவலா அது வந்து அஸ்யூர் டேட்டா லேக்ன்னு சொல்லுவாங்க. இதோ பாருங்க. அஸ்யூர் டேட்டா லேக் ஜெனரேஷன் 1, ஜெனரேஷன் 2 இருக்கு பார்த்தீங்களா? நம்ம யூஸ் பண்றது ஜெனரேஷன் 2. அதுதான் நம்மளோட சோர்ஸ். கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. அதாவது கனெக்ஷன்னா என்ன? இங்க இருக்கக்கூடிய நான் ஆல்ரெடி இந்த இதுல சொல்லியிருந்த மாரி லாஸ்ட் செஷன்ல சொல்லியிருந்த மாரி, கனெக்ஷன்னா என்ன? சோர்ஸையும், ஏடிஎஃப்பையும் கனெக்ட் பண்றவர் தானே கனெக்ஷன். அதுக்காக யூஸ் பண்ண போறவர் தான் யாரு? லிங்க்டு சர்வீஸ்ன்ற ஆப்ஷன். ஸோ, அது நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு அங்க போய் லிங்க்டு சர்வீஸ் குடுக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஒருவேள நீங்க அங்க போய் லிங்க்டு சர்வீஸ்ல ஆல்ரெடி அந்த சோர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, இந்த டிராப் டவுன் கிளிக் பண்ணீங்கனாலே எக்ஸிஸ்டிங் லிங்க்டு சர்வீசஸ் எல்லாம் இங்க ஓப்பன் ஆகும். நாம இப்போதைக்கு எதுவுமே பண்ணாததுனால நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, டைரக்ட்டா இங்க இருந்தே லிங்க்டு சர்வீஸ் குடுத்துக்கலாம். லிங்க்டு சர்வீஸ்னா என்ன? சோர்ஸையும், ஏடிஎஃப்பையும் லிங்க் பண்றவரு. கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? நியூ கனெக்ஷன்றத கிளிக் பண்றோம். ஸோ, அத குடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து அந்த கனெக்ஷனுக்கு ஒரு நேம் கேக்குது. நம்ம என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ஏடிஎல்எஸ் ஏ ஏ ஏடிஎல்எஸ் ஏடிஎல்எஸ் டூ அண்டர்ஸ்கோர் ஒரு கமாண்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏடிஎல்எஸ் டு ஏடிஎல்எஸ் அப்படின்ற மாரி நான் லிங்க்டு சர்வீஸ் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது ஜஸ்ட் ஒரு நேம் மட்டும் குடுத்துருக்கேன். ஏடிஎஸ்ல இருந்து டேட்டா மறுபடியும் ஏடிஎஸ்க்கே போகுது. டிஸ்கிரிப்ஷன்லாம் எதுவும் தேவையில்ல. இது யாரு? இவர் தான் இன்டகிரேஷன் ரன் டைம். அதாவது நான் இங்க சொல்லியிருந்தேன். லாஸ்ட் செஷன்ல சொல்லியிருந்த மாரி இங்க இருக்கிறது தான் இன்டகிரேஷன் ரன் டைம். இந்த இன்டகிரேஷன் ரன் டைம் இருந்தா தான் என்னவ பண்ண முடியும்? அந்த ஏடிஎஃப்பால ப்ராசஸ் பண்ண முடியும். ஏடிஎஃப் ப்ராசஸ் பண்றதுக்கு கன்சியூம் பவர் தேவைப்படும். கன்சியூம்னா இப்ப நீங்க ஏதாவது ஒரு கொரி எழுதுறீங்கன்னா, அந்த கொரிக்கு நமக்கு என்ன தேவைப்படும்னு கேட்டீங்கன்னா, கம்ப்யூட் வேர்ஹவுஸ்ன்ற மாரி சில விஷயங்கள் தேவைப்படும். அதாவது ஒரு பவர் தேவைப்படும்ன்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அந்த மாரி தான் இந்த ஏடிஎஃப் ரன் ஆவறதுக்கு ஒரு பவர் தேவைப்படும். அந்த பவர் தான் நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்டகிரேஷன் ரன் டைம்ல இருந்து எடுக்கிறோம். இங்க இருக்கு பாருங்க. அது நீங்க இப்போ நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம இப்ப டேட்டா வந்து எங்க இருந்து எடுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, ஏடிஎல்எஸ்ல இருந்து எடுக்கிறோம். ஏடிஎல்எஸ்ன்றவர் யாரு? ஏடிஎல்எஸ்ன்றவர் கிளவுட். என்ன கிளவுட்ன்னு கேட்டீங்கன்னா, அஸ்யூர் கிளவுட் தான். ஸோ, அப்போ ஒரு கிளவுட்ல இருந்து தான் டேட்டாவ எடுக்கிறோம். அப்போ லாஸ்ட் செஷன்ல நம்ம பார்த்திருந்தோம். நம்ம கிளவுட்ல இருந்து டேட்டா எடுக்கிறதா இருந்தா, என்ன மாதிரியான இன்டகிரேஷன் நமக்கு தேவைப்படும்னு பார்த்திருந்தோம். ஸோ, நம்மகிட்ட 3 இன்டகிரேஷன் இருந்துச்சு. ஒண்ணு அஸ்யூர் இன்டகிரேஷன், செல்ஃப் ஹோஸ்டர், அஸ்யூர் எஸ்எஸ்ஐஎஸ். அஸ்யூர் இன்டகிரேஷன்னா யாரு? கிளவுட். அப்போ நம்ம வந்து கிளவுட்ல இருந்து டேட்டாவ எடுக்கிறதா இருந்தா, நம்ம யார செலக்ட் பண்ணியிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ன செலக்ட் பண்ணியிருக்கணும். கரெக்ட்டுங்களா? ஸோ, இப்ப நீங்க வேணும்னா என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இங்க போயிட்டு அஸ்யூர் இன்டகிரேஷன் கிரியேட்ன்றத கிளிக் பண்ணி, ஸோ இங்க இருக்கு பாருங்க அஸ்யூர். அத செலக்ட் பண்ணி நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா, கிளவுட்ல இருந்து நம்மளால டேட்டா புல் பண்ண முடியும். அப்படி இல்லையா, நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆட்டோ ரிசால்வ் இன்டகிரேஷன் ரன் டைம்னு குடுத்தீங்கன்னா,
கேட்டிங்கன்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கும்னு கேட்டிங்கன்னா, கிளவுட்ல இருந்து டேட்டாவ புல் பண்ணிக்கும். ஸோ, அதனால நீங்க டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய இதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே என்ன பண்ணும்னு கேட்டிங்கன்னா, கிளவுட்ல இருந்து டேட்டாவ புல் பண்ணிக்கும். ஸோ, அப்படி இல்லன்னா பர்ப்பஸா நீங்க உங்களுக்கு வேணும்னாலும் நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். சூப்பர். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, அது முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் யார் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஆத்தென்டிகேஷன் டைப்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அதாவது ஆத்தென்டிகேட்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆத்தென்டிகேட்னா என்னன்னா, ஒரு பாஸ்வேர்ட். இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு அ இப்போ நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு லாகின் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆத்தென்டிகேட்டர் ஆப்ல வந்து ஒரு 4 நம்பர் ஜெனரேட் ஆகும். அந்த 4 நம்பர குடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன நம்ம லாகின் பண்ணிக்கலாம். அப்போ ஆத்தென்டிகேட்டர்னா என்னன்னா புரொடெக்ஷன். அப்போ இந்த அஷூர்ல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தேவையான கீ ஜெனரேட் பண்ணி நம்மளே வந்து இத புரொடெக்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ அத பத்தி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, இத பத்திலாம் ஃபியூச்சர்ல வந்து டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ சாஸ் யூஆர்ஐன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து கீ ஜெனரேட் பண்ணி அத எப்படி ஹைட் பண்ணி மத்தவங்களுக்கு போகாத அளவுக்கு புரொடெக்ட் பண்ணி வைக்கிறதுன்ற மாரிலாம் இருக்கு. இப்போதைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அக்கவுண்ட் கீ மட்டும் வச்சிருக்கேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பேசிக்கா எப்படி காப்பி ஆகுதுன்றது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிருச்சுன்னா, நெக்ஸ்ட் நமக்கு கிளாஸஸ்ல இன்னும் டீட்டெயில்டா புரிய ஆரம்பிச்சுரும். ஓகே. ஸோ இது குடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அஷூர் சப்ஸ்கிரிப்ஷன். நீங்க எந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல அஷூர மெயின்டெயின் பண்றீங்க அப்படின்னு கேக்குது. இங்க நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் ஃப்ரீ ட்ரையல். ஸோ அதுல தான் நான் மெயின்டெயின் பண்றேங்க. அதனால அத செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் நேம். ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எதுல இருந்து டேட்டாவ எடுக்க போறீங்க? அதாவது சோர்ஸ்ல இருந்து டேட்டா எடுக்க போறீங்களா? டார்கெட்ல இருந்து டேட்டா எடுக்க போறோமா? அப்படின்னு கேட்டா, நமக்கு டேட்டா சோர்ஸ்ல தான் இருக்கு. அதுதான் டார்கெட்ன்ற ஃபோல்டருக்கு மூவ் ஆகணும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், சோர்ஸ்ன்றத வச்சுக்கிறேன். ஸோ சோர்ஸ்ன்றது வச்சதுக்கு அப்புறம் இங்க போனீங்கன்னா, கிரியேட்ன்றது இருக்கும். ஸோ அது கிரியேட்ன்றது குடுக்கறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் கனெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இத கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இத கிளிக் பண்ணீங்கனாலே அது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, டெஸ்ட் பண்ணும். எத டெஸ்ட் பண்ணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரையல் அக்கவுண்ட் இது வந்து ஆக்டிவா தான் இருக்கா? சோர்ஸ்ன்ற இதுல வந்து ஃபைல்ஸ் ஃபோல்டர் உண்மையாவே இருக்குதா? அப்படின்ற மாரி எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ரன் டைம் இன்டகிரேஷன்லாம் ஆக்டிவா தான் இருக்கா? ஆத்தென்டிகேஷன் கீலாம் குடுத்துருக்காரான்ற மாரி எல்லாத்தையும் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, வேலிடேட் பண்ணும். வேலிடேட் பண்ணி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்காருன்னு தோணுச்சுன்னா, அது என்ன பண்ணிடும்னு கேட்டீங்கன்னா, கனெக்ஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்குங்கன்னு சொல்லிடும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாரி கிரியேட்ன்ற பட்டன குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆ சோர்ஸ்க்கு உண்டானது கிரியேட் ஆயிரும். இங்க பாருங்க மொத்தம் 5 ஸ்டெப் இருக்கு. இந்த 5 ஸ்டெப் நடந்து முடிஞ்சா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, அந்த டேட்டாவ காப்பி பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ராப்பர்ட்டீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ப்ராப்பர்ட்டி குடுக்க வேண்டிய கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ்லாம் குடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் சோர்ஸ்க்கு உண்டான டேட்டாவையும் குடுத்துட்டோம். ஸோ சோர்ஸ் எங்கருந்து டேட்டா எடுக்கிறோம், எங்கருந்து நம்ம இது மூவ் பண்ண போறோம்ன்ற மாரி எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டோம். கரெக்ட்டுங்களா? அடுத்தது யார் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது தான் டேட்டா செட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி டேட்டா செட் இருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, டேட்டா வச்சு ப்ராசஸ் பண்ண முடியும். ஏன்னா, அதுதான் வந்து எந்த டேட்டா வச்சு ஒர்க் பண்ண போறோம், அந்த செட் ஆஃப் டேட்டாவ தான் டேட்டா செட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாரி இங்க நமக்கு என்ன கேட்குதுன்னு கேட்டீங்கன்னா, சோர்ஸ் டைப். ஸோ நம்ம இப்ப வந்து சோர்ஸ் வந்து எந்த அ இதுல இருக்கு, எந்த கிளவுட்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட இதுல தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்னோஃப்ளேக்கா இருக்குதோ, இல்லன்னா ஆரக்கிள்ல இருந்துச்சுன்னா, நம்ம அதுக்கேத்த மாரி சோர்ஸ் டைப் வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து கனெக்ஷன். ஸோ நம்ம வந்து எந்த கனெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாரி. அதாவது இதுதான் லிங்க்டு சர்வீஸ். ஸோ என்ன சோர்ஸு, எந்த கனெக்ஷன் வச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து இங்க என்ன கேட்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபைல் ஆர் ஃபோல்டர். ஸோ எந்த ஃபைலோ இல்லன்னா எந்த ஃபோல்டர நீங்க மூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ண சொல்றாங்க. ஸோ இப்ப தான் நமக்கு என்ன கேட்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா எந்த ஃபைல் இல்லன்னா எந்த ஃபோல்டர நீங்க மூவ் பண்ண போறீங்கன்னு கேட்குது. நான் ப்ரௌஸ் குடுத்து என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த சோர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சோர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கா இந்த ஒரு ஃபைல் தான் நான் மூவ் பண்ண போறேன்னு ஆசைப்படுறேன். ஸோ அதனால நான் ஓகே குடுத்து அந்த பர்ட்டிகுலர் ஃபைல செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு கீழ வந்தீங்கன்னா, இங்க நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இங்க டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அதே மாரி அத வச்சுக்கோங்க. வேற எதுவும் நீங்க மாத்த தேவையில்ல. அப்படியே நெக்ஸ்ட் குடுத்துருங்க. நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டேட்டா செட் கிடைச்சிருச்சு. ஸோ ப்ராப்பர்ட்டி கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டோம். சோர்ஸ் எங்கருந்து டேட்டா இருக்க போகுது அப்படின்றதையும் தெளிவா சொல்லிட்டோம். லிங்க் பண்ணிட்டோம். சோர்ஸையும் ஏடிஎஃப்யும் லிங்க் பண்ணிட்டோம். 3வதா இருக்கிறது வந்து எந்த டேட்டா செட்ட வச்சு ஒர்க் பண்ண போகுது அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன்னா என்னன்னா, அந்த பர்ட்டிகுலர் டேட்டா செட் என்ன ஃபார்மட்ல இருக்கு? சிஎஸ்வி ஃபார்மட்டா, இல்லன்னா டேப் செப்பரேட்டட் ஃபார்மட்டா, இல்ல எக்ஸ்எம்எல் ஃபார்மட்டா, ஜேசன் ஃபார்மட்டா, ஆவ்ரோவா அந்த மாரி நெறைய ஃபைல்ஸ் ஃபார்மட்ஸ் இருக்கு. ஸோ, அதுல நம்ம என்ன ஃபைல் ஃபார்மட்ட வச்சு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்றது வந்து சிஎஸ்வி. எப்படி நான் சிஎஸ்வின்னு சொல்றேன்? ஏன்னா, நான் சேவ் பண்ண ஃபைலே வந்து test3.csvன்னு சேவ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் என்ன? சிஎஸ்வி. அப்ப கமா செப்பரேட்டட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க தெரியும். ஸோ, இந்த கமா செப்பரேட்டட் வேல்யூ தான் ஃபைல் ஃபார்மட். இதுல என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, டெலிமிட்டட் டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் சொல்லுவாங்க. ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஆல்ரெடி போட்டுருக்கு பாருங்க. ஸோ, ஆவ்ரோ, டெலிமிட்டட் டெக்ஸ்ட், எக்ஸெல் இந்த மாரி ஓஆர்சி, பாக்கெட், எக்ஸ்எம்எல் நெறைய இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி நெறைய ஃபைல் ஃபார்மட்ஸ் இருக்குங்க. நீங்க என்ன ஃபைல் யூஸ் பண்றீங்கன்னு கேக்குது. நான் டெலிமிட்டட் டெக்ஸ்ட் வச்சுக்கிறேன். ஏன்னா சிஎஸ்வி ஃபைல இதுல வந்து டெலிமிட்டட் டெக்ஸ்ட்னா சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ஃபைல் வந்து எத வச்சு செப்பரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேக்குது. காலம் டெலிமிட்டர்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு காலமும் எத வச்சு டெலிமிட் பண்ணியிருக்காங்க, அதாவது பிரிச்சு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு காலமும் ஐடின்னு ஒரு காலம் இருக்கு, நேம்னு ஒரு காலம் இருக்கு. இந்த 2 காலமையும் யார் பிரிச்சிருக்காருன்னு கேட்டா, இந்த கமான்றவர் தான் பிரிச்சிருக்காரு. ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய இன்டர்மீடியேட்டர் யாருன்னு கேட்டா கமா. அதனால நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, காலம் டெலிமிட்டர் வந்து கமா வச்சுக்கலாம். சப்போஸ் சில டைம்லலாம் ரியல் டைம்லலாம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து இந்த
பைப் லைன் வரும். சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா ஸ்டார் வரும். சம்டைம்ஸ் அந்த மாரி வெறும் ஸ்பேஸ் மட்டுமே இருக்கும். இல்லன்னா டேப் இருக்கும். இந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாரி டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இங்க எடிட் குடுத்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா என்ன இருக்கோ, அந்த ஃபைல வந்து எத வச்சு செப்பரேட் பண்ணிருக்காங்கன்னு தோணுதோ, அத நீங்க குடுத்துக்கலாம். இல்லன்னா பை டிஃபால்ட்டா கம்மா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரோ டெலிமிட்டர்னா என்னன்னா, இதுதான் ஒரு ரோ. பர்ட்டிகுலரா இங்க வந்து ஒரு ரோ இருக்குன்னா, இந்த ரிமூவ் பண்ணிக்கிறேன். எல்லா சேஞ்சஸையும் நான் இது பண்ணிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இது ஒரு பர்ட்டிகுலர் ரோ. ஐடி நேம்ன்றது ஒரு பர்ட்டிகுலர் ரோ. இந்த பர்ட்டிகுலர் ரோவையும், இந்த ரோவையும் யார் பிரிச்சு வச்சிருக்கா? இப்போ ஒரு வேள நான் பிரிச்சே வைக்கலன்னா என்ன ஆயிருக்கும்னு கேட்டா, இதெல்லாம் ஒரே ரோல இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். இப்படி இருந்திருக்கும். ஆனா, நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த ரோவையும், அந்த ரோவையும் யார் பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, என்டர் பட்டன். ஸோ நான் கிளிக் பண்றேன் பார்த்தீங்களா? என்டர். கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரோவையும், இந்த ரோவையும் செப்பரேட்டா வராது. அப்போ ஒரு ரோவையும், இன்னொரு ரோவையும் யார் பிரிச்சு வச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, என்டர் பட்டன் தான் பிரிச்சு வச்சிருக்காரு. இந்த என்டர் பட்டன தான் இங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்லாஷ் என் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லாஷ் என் தான் என்டர் பட்டனுக்கு உண்டான ஒர்க்க பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ அதனால நம்ம இத இங்க வச்சுக்கலாம். வேற ஏதாவது நீங்க ஏதோ பாருங்க லைன் ஃபீட் அப்படின்ற மாரி வெறும் ஸ்லாஷ் என் குடுத்தாலும் அது ஓகே தான். அப்படி இல்லன்னா நமக்கு ரேண்டமா இத குடுத்துட்டீங்கன்னா, அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இதுல எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி. ஸோ மத்தது எதுவும் நீங்க சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இந்த கம்ப்ரஷன் டைப்லாம் இது பண்ண தேவையில்ல. அட்வான்ஸ்லாம் எதுவும் நீங்க பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட் ஏதாவது இத பாருங்க ஸ்கிப் லைன் கவுண்ட் ஏதாவது லைன்ஸ நம்ம வந்து ஸ்கிப் பண்ணணுமா அப்படின்ற மாரிலாம் இருக்கு. ஒரு டேட்டாவும் டபுள் கோட்ஸ் வச்சு என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா? இல்ல நார்மலா இருக்கா? அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபைல் ஃபார்மேட்ஸ் இதெல்லாம் ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் குடுத்துடலாம் டைரக்ட்டா. நெக்ஸ்ட் குடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா, டெஸ்டினேஷன் டைப். இப்போ டெஸ்டினேஷன் டைப்னா என்ன? அந்த ஃபைல் போய் சேர வேண்டிய இடம். ஏடிஎல்எஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபைல இன்னொரு ஏடிஎல்எஸ்ல தான் நம்ம காப்பி பண்றோம். இப்போதைக்கு நான் பேசிக் தான் சொல்றேன். அதாவது இப்போதைக்கு ஏடிஎல்எஸ் டூ ஏடிஎல்எஸ். ஃபியூச்சர்ல தான் நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ்ல இருந்து இன்னொரு டேட்டாபேஸ்க்கு எப்படி ஏடிஎஃப் யூஸ் பண்ணி மூவ் பண்ணலான்றத பார்ப்போம். ஸோ இந்த பேசிக் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, அதுவும் உங்களுக்கு புரியுன்றதுக்காக நான் இப்போதைக்கு இத சொல்லிட்டு இருக்கேன். சரி, இப்போ டெஸ்டினேஷன் என்ன? அதுவும் ஒரு ஏடிஎல்எஸ் தானே. அப்ப என்ன பண்ணணும்? அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்கேயும் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, டேட்டா லேக் ஸ்டோரேஜ் அப்படின்றத குடுத்துட்டு ஜென்2 வச்சுக்கோங்க. ஜென்2 வச்சதுக்கப்புறம் கனெக்ஷன் கேட்குது. ஸோ என்ன கனெக்ஷன்ல ஆக்சுவலா நீங்க ஒர்க் பண்ணிக்க போறீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து ஏடிஎல்எஸ் டூ ஏடிஎல்எஸ்க்கு நம்ம வந்து சர்வீஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அதாவது இங்க பார்த்தீங்கன்னா, இதையும் லிங்க் பண்ற மாரி ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணோம். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி இப்போ இதையும் கூட நம்ம லிங்க் பண்ற மாரி ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதையும் லிங்க் பண்ற மாரி நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். ஸோ என்ன என்ன பண்ணிக்கோங்கன்னா, நியூ கனெக்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ கனெக்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பேர் வைங்க. ஸோ இதுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, ஏடிஎல்எஸ் டூ ஏடிஎல்எஸ் இதுக்கு வந்து டார்கெட்டுக்காக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோங்க அப்படின்ற மாரி நான் குடுத்துறேன். இது குடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, ரன் டைம் வந்து பை டிஃபால்ட்டா இதுல என்ன இருக்கோ அத அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறம் ஆத்தென்டிகேஷன் கீ டைப் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ அஷூர் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம ஃப்ரீ ட்ரையல் வச்சிருக்கோம்ல அத வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் இப்போ எந்த அக்கவுண்ட்ட நம்ம வந்து மார்க் பண்ண போறோம். இந்த கனெக்ஷன் யாருக்காக கிரியேட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இங்க இருக்கக்கூடியது இதையும் கனெக்ட் பண்றதுக்காக. அப்போ இதுல இருக்கக்கூடிய கனெக்ஷனுக்காக தான். இந்த டார்கெட் கனெக்ஷனுக்காக தான் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணிக்கோங்கன்னா, டார்கெட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு டெஸ்ட் கனெக்ஷன் குடுத்தீங்கன்னா, அது ஒரிஜினலாவே இருக்கா? அதுல எல்லா ஃபோல்டரும் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு டெஸ்ட் சக்சஸ்ஃபுல் வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரியேட்ன்றது குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ டெஸ்டினேஷனும் ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் இதுக்குண்டான டேட்டா செட். அதாவது இப்ப என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, இத கொண்டு வந்து வைக்கிறதுக்கு உண்டான இத சொல்லிட்டோம். அதே மாரி இங்க வந்ததுக்கப்புறம் இங்க கொண்டு வந்து இங்க வைக்கணும்ல, அதையும் சொல்லணும்ல. ஸோ அத நம்ம எப்படி சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இப்போ என்ன டெஸ்டினேஷன் டைப். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏடிஎல்எஸ்ல தான் கொண்டு போய் வைக்க போறோம். அதுக்குண்டான இது கனெக்ஷன் டைப் யாருன்னா, இதுதான் அந்த கனெக்ஷன் டைப்பு. அப்புறம் எந்த ஃபோல்டர்ல கொண்டு போய் வைக்க போறோம். இந்த டேட்டாவ கொண்டு போயிட்டு எந்த ஏரியால போய் அந்த டேட்டா செட்ட பிளேஸ் பண்ண போறோம்னு கேட்குது. ஸோ அப்ப நீங்க ப்ரௌஸ் குடுங்க. அப்ப ப்ரௌஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, டார்கெட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? பர்ட்டிகுலரா இது எப்படி டார்கெட்ன்னு ஓப்பன் ஆச்சுன்னா, ஏற்கனவே நான் எந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் செலக்ட் பண்ணியிருக்கனோ, அந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் தான் இது ஓப்பன் பண்ணும். லாஸ்ட் டைம் எனக்கு இங்க சோர்ஸ்ன்னு இருந்துச்சு. ஏன்னா, நான் என்னோட சோர்ஸ்ல போயிட்டு அந்த சோர்ஸோட ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் செலக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ டெஸ்டினேஷன்ல இந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்டோட நேம செலக்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டார்கெட்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டார்கெட்டுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நான் போட்டுருக்கேன். தட்ஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம வந்து ஓகே குடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு டார்கெட்டுக்கு உண்டான ஃபோல்டர் வந்துருச்சு. ஸோ என்ன ஃபைல் நேம் நீங்க ஏதாவது ஃபைல் நேம் மாத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க ஃபைல் நேம் வச்சுக்கலாம். அப்புறம் காப்பி பிஹேவியர். ஸோ இத செலக்ட் பண்ணி நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, வேற எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நெக்ஸ்ட் குடுத்துடலாம். நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, இப்போ இது எந்த ஃபார்மேட்ல வந்து ஃபைல் வந்து விழணும் அப்படின்ற மாரி கேட்குது. நம்ம வந்து அதுவும் சிஎஸ்வி ஃபார்மேட்லயே வந்து விழட்டும். கம்மா செப்பரேஷனாவே இருக்கட்டும். அப்புறம் நியூ லைன் வந்து நம்ம இத வச்சே நம்ம மெயின்டெயின் பண்றோம்னு சொல்லலாம். அப்புறம் கம்ப்ரஷன் டைப் இதெல்லாம் எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நெக்ஸ்ட் குடுத்துருங்க. நெக்ஸ்ட் குடுத்ததுக்கப்புறம் அதுவே வந்து என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பைப் கிரியேட் பண்ணிரும். ஸோ இங்க பாருங்க, நம்ம வந்து பைப்புக்கு வந்து அதுவே ஒரு நேம் வச்சிருக்கு. அதுவே வந்து பைப்ப கிரியேட் பண்ணி நமக்கு ரன் பண்ண ஆரம்பிச்சுரும். நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, நம்மளே நமக்கு வேணாலும் பைப்ப கிரியேட் பண்ணிக்கலாம். இத உங்களுக்கு தேவையான பைப் நேம் நீங்களே குடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன பைப் நேம் வைக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ADLS_pipe பண்ற மாரி நம்ம வச்சுக்கலாம்.
அண்டர்ஸ்கோர் ஒர்க் ஆகாதா? ஒர்க் ஆகுது. கரெக்ட். ஸோ இது வந்துருச்சு. இத வச்சுட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் குடுத்துடலாம். நெக்ஸ்ட் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ரிவ்யூ பண்ண சொல்லும். நீங்க குடுத்தது எல்லாம் கரெக்ட்டா? ஏடிஎல்எஸ் பைப்ன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க. அப்புறம் இந்த கனெக்ஷன் இங்க வச்சிருக்கீங்க. அப்புறம் டேட்டா சோர்ஸ்ல இருந்து டேட்டா எடுத்துட்டு வரீங்க. எக்ஸாக்ட்டா இந்த ஃபைல் எடுத்துட்டு வரோம். அதுக்கப்புறம் எங்க போகுதுன்னா, டார்கெட்டுக்கு போகுது. ஸோ அதுக்கப்புறம் டார்கெட்டுக்கு மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் டேட்டா செட் இங்க வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு என்னென்னலாம் நம்ம அங்க இது இவ்வளோ நேரம் குடுத்துருந்தோமோ, அந்த செட்டிங்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்ன்னு கேட்டீங்கன்னா, பார்த்து ஒன்னொன்னா வெரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுத்துறலாம். ஸோ நெக்ஸ்ட் குடுத்துட்டோம்னா, அது என்ன ஆகுதுன்னு கேட்டா, இன் ப்ராக்ரஸ்ன்னு வரும். இன் ப்ராக்ரஸ்னா இந்த ஏடிஎல்எஸ்ல இருந்து டேட்டாவ காப்பி பண்ணி இந்த ஏடிஎல்எஸ்க்கு போட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, ஒண்ணொன்னா நடந்து எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு. சக்சஸ்ஃபுல்லா நடந்ததுக்கப்புறம் ஃபினிஷ் குடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ட்டோம்ன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து இங்க பைப்லைன் வந்து இங்க ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இது என்ன பைப்லைன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ரன் பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? அந்த பைப்லைன். அதாவது இப்ப நம்ம வந்து காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா? ஒரு ஆக்ஷனுமே பைப்லைன் மூலியமா தான் நடக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து நம்ம ஃபியூச்சர்ல வந்து நம்ம எப்படி பைப்லைன் கிரியேட் பண்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கோம்ன்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுவே எப்படி பைப்லைன் கிரியேட் பண்ணி காப்பி பண்ணியிருக்குன்றத பார்த்தோம். அப்புறம் டேட்டா செட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு தெரியும். ஸோ டெஸ்டினேஷன் டேட்டா செட்னா என்ன? அப்புறம் சோர்ஸ் டேட்டா செட்னா என்ன? அந்த டேட்டா செட்ட பத்தின ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ அதுல என்ன டேட்டா இருந்துச்சு, அதுல வந்து கம்மா செப்பரேட்டட் வேல்யூவா, அந்த மாரி டீட்டெயில்டா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் குடுத்துருப்பாங்க. சரி, இப்ப நம்ம இங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட அந்த அக்கவுண்ட்க்கு வந்துரும். வந்துட்டு ஹோம் பேஜ் குடுக்கலாம். ஸோ ஹோம் பேஜ் குடுத்துட்டு நம்மளோட அ நம்ம பர்ட்டிகுலர் ரிசோர்ஸ் குரூப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு, சோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபைல் இருக்கான்றத பார்த்துருவோம். ஸோ சோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபைல் இருக்கும். ஸோ கண்டெய்னர்ஸ்குள்ள வந்ததுக்கப்புறம் சோர்ஸ கிளிக் பண்ணிக்கோங்க. சோர்ஸ்குள்ள வந்ததுக்கப்புறம் அந்த ஃபைல் இருக்கான்றத பார்த்தா, சோர்ஸ்குள்ள ஃபைல் இருக்கு. ப்ராப்ளம் இல்ல. நெக்ஸ்ட்டு இந்த ஃபைல் ஸ்பெசிஃபிக்கா இப்ப எங்க போயிருக்கணும்? இப்ப இந்த ஃபைல் ஸ்பெசிஃபிக்கா நமக்கு இந்த டார்கெட்ன்ற ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்க்கு போயிருக்கணும். நான் இதுல வந்து ஃபைல் கிரியேட் பண்ணவே இல்ல. அதுவே வந்து ஏடிஎஃப் யூஸ் பண்ணி காப்பி பண்ணியிருக்கு. இங்க இருக்கக்கூடிய டேட்டா எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்கு. எது எப்படி வச்சிருக்கு? ஸோ ஜஸ்ட் டார்கெட்ட கிளிக் பண்ணுங்க. டார்கெட்ட கிளிக் பண்ணி கண்டெய்னர்ஸ்குள்ள போங்க. கண்டெய்னர்ஸ்குள்ள போயிட்டு அதுக்குள்ள ஸ்பெசிஃபிக்கான டார்கெட்ன்ற ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணியிருப்பேன். அத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிரும். இங்க பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்? ஜஸ்ட் ஃபைல வந்து சோர்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த தடவ அது என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, சோர்ஸ்ல இருந்து டேட்டாவ காப்பி பண்ணி டார்கெட்ல பிளேஸ் பண்ணிடுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அஷூர் டேட்டா ஃபேக்டரி பேசிக்கா பண்ணக்கூடிய வொர்க். ஒரு இடத்துல இருந்து டேட்டாவ எடுத்துட்டு வந்து இன்னொரு இடத்துல போடுறது. அதுக்கு இன்டர்மீடியேட் டைம்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு தேவையான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ற மாரி இருக்கும். ஸோ இப்ப நான் வந்து வெறும் அஷூர் டூ அஷூர்ல இருந்தே டேட்டாவ எப்படி காப்பி பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ ஃபியூச்சர்ல நம்ம வந்து அஷூர் டூ டேட்டாபேஸ்க்கு எப்படி காப்பி பண்றது? டேட்டாபேஸ்ல இருந்து அஷூர்க்கு எப்படி காப்பி பண்றது? இதுக்கெல்லாம் ஏடிஎஃப் எப்படி யூஸ் ஆகுது? அப்படின்றத நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ இந்த செஷன் நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ப்ளீஸ் ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன்.